காதலர் தினத்தையொட்டி வெளிநாடுகளுக்கான ரோஜா ஏற்றுமதி ஆண்டுக்கு ஆண்டு சரிந்து வருவதால் ஹோசூர் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். பிப்ரவரி 14 என்றால் காதலர் தினமும், காதலர் தினம் என்றால் ரோஜா மலர்களும் தான் நினைவுக்கு வருபவை. தமிழகத்தில் இந்த ரோஜா மலர் சாகுபடியில் ஹோசூருக்கும் முக்கிய இடம் உண்டு. சீரான மண் வளமும் தட்பவெப்ப நிலையும் சாதகமாக இருப்பதால் பசுமை குடில்கள், திறந்தவெளி மூலம் 1000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தாஜ்மஹல், நோப்லஸ், பிங்க், அவலாஞ்ச் உள்ளிட்ட 35க்கும் அதிகமான ரோஜா வகைகள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. எங்ககிட்ட வெரைட்டி இருக்கிறது கிராண்ட் கலா, கோல்சைக்கு, பஸ்டர்டு, பகோட்டி, தாஜ்மஹல், அப்புறம் கார்வெட்டி, இவ்வளவு வெரைட்டி இருக்குது. ஆனா இந்த வாட்டி காதலர் தினத்துக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு ரேட் கிடைக்கல. இங்கு உற்பத்தியாகும் ரோஜா மலர்களை கிறிஸ்துமஸ், புத்தாண்டிற்கு மட்டுமின்றி காதலர் தினத்திற்கும் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு ரோஜா உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். கடந்த காலங்களில் காதலர் தினத்தையொட்டி உலகின் பல நாடுகளுக்கும் 1 கோடி மலர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு 50 லட்சம் மலர்கள் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் ரோஜாவின் தரம் குறைந்து போனதே இந்த சரிவுக்கு காரணம் என விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். ஒரு பஞ்ச் 20 பூ இருக்கும். ஒரு பூ 5 ரூபாய் போயிருக்குது. அந்த 5 ரூபாய் கணக்குல 20 பூக்கு 100 ரூபாய் ஆச்சு. குறைஞ்சது 150 ரூபாய் 160 ரூபாய் போகணும் ஒரு பஞ்சு. இந்த ரேட்ல காதலர் தினத்துக்கு 160 ரூபாய் போகணும். ஆனா 100 ரூபாய் தான் போயின்னு இருக்குது. சர்வதேச சந்தையில் கென்யா, எத்தியோப்பியா, ஹாலந்து உள்ளிட்ட நாடுகளின் முதல் தர மலர்களுக்கு நல்ல விலை கிடைத்து வரும் நிலையில் ஹொசூரில் உற்பத்தியாகும் மலர்களுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரோஜா சாகுபடிக்கு பிற நாடுகளில் அரசு உதவிகள் அதிக அளவில் கிடைப்பதாகவும், ஆனால் தமிழகத்தில் உரிய நேரத்தில் அவை கிடைக்காததே ரோஜா சாகுபடி தொய்வுக்கு காரணம் என கூறும் விவசாயிகள், அரசு சார்பில் ஹொசூரில் ஏற்றுமதி மையம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஏக்கர் கிரீன் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. மானியம் 25 லட்சம் வழங்குறாங்க. அதையும் இந்த முடிஞ்ச எல்லா ப்ராஜெக்ட் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, இதுவரையும் மானியம் வரல. கிட்ட வட்டியை பாத்தீங்கன்னா நீங்க 5 லட்சம் ரூபாய் வட்டி ஆயிடுச்சு. இதுவரையும் வட்டியும் கட்ட முடியல. ஒசூர்ல டைரக்ட் மார்க்கெட்டிங் இல்ல. 1000 ஏக்கர் கிட்ட 1000 ஏக்கர் ரோஸ் பண்ணிருக்கோம். ஒரு 500 ஏக்கர் வெஜிடபிள்ஸ் இருக்கு. இது நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ண முடியல. நம்ம வெளிநாட்டுல போய் யாரையும் பிடிக்கவும் முடியல. மார்க்கெட்டிங் அமைச்சு கொடுக்கணும் ஒசூர் தாலுக்குல. முதல் தரமான ரோஜா மலர்களை உற்பத்தி செய்து சர்வதேச சந்தையில் பிற நாடுகளுக்கு போட்டியாக உருவெடுக்க வேண்டும் என தங்களின் நீண்டகால எண்ணத்தை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதே ஹொசூர் ரோஜா விவசாயிகளின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஹொசூரிலிருந்து ஜெயசுராஜ்.